அப்போ அவங்க இருதயத்துல என்ன இல்லைன்னா, ஆஹ் அவர் எதை சொல்ல வர்றாருங்கிறதுக்கு அந்த உணர்வே இல்ல, புரிஞ்சு கொள்ளவே முடியல. அப்படிப்பட்ட சீஷர்களா தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்போ அந்த ஹார்ட் அண்ட் ஹார்ட் எப்படி இருக்கும், இருதய கடினம் நிறைந்த இருதயம் எப்படி இருக்கும்னா, unable டு பர்சீவ், அதாவது உணர்வில்லாத ஒரு இருதயம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன, இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்களுக்கு உணர்வில்லையா? நான் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சேன், இன்னும் உங்களுக்கு இந்த அப்பத்தை கொண்டு வராததுனாலயா நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன்? பரிசேயருடைய புளித்த மாவை கொடுத்து எச்சரிக்கை, அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? அப்ப இன்னும் நீங்க உங்களுக்கு சிந்திக்கலையா? இன்னும் உங்களுக்கு உணர்வு இல்லையா? இன்னும் உங்க இருதயம் கடினமா இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? அப்போ இதுல 5 விஷயம் ஆண்டவர் சொல்றாரு. ஹார்ட் அண்ட் ஹார்ட் எப்படி இருக்குமா? ஃபர்ஸ்ட் உணராமல் இருக்கும், ஆஹ் சிந்திக்காம இருக்கும், கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கும். பிசிக்கல் ஐஸ் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஆவிக்குரிய கண்கள் அங்க என்ன செய்யல, திறக்கப்படல. காதுகள் இருந்தும் கேட்காமல் இருக்கும், நினைவு கூறாமலும் இருக்கும். அப்போ இத்தனை இத்தனை காரியம் நமக்கு இருக்கும்னா, நம்ம இருதயமும் இப்படிதான் இருக்குன்னு அர்த்தம், கடினமுள்ள இருதயமா தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உணர்வில்லாம நம்ம இருக்கிறோமா? நினைவு கூறாமல் இருந்தா கூட, தேவன் எனக்கு அன்னைக்கு அந்த அற்புதத்தை செஞ்சாரே, அப்ப இன்னைக்கு செய்ய மாட்டாரான்னு சொல்லி நம்ம நினைவு கூறலைன்னா கூட, நம்ம இருதயம் எப்படி இருக்குதான், கடினம் உள்ளதா இருக்குதான். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்ப்போமே, எத்தனை விஷயத்துல தேவன் நம்மள அற்புதமா நடத்திட்டு வந்தாரு, எத்தனை பலவீனத்துல இருந்து நம்மள வெளியில கொண்டு வந்திருப்பாரு. அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்ச சூழ்நிலைகளில் எல்லாம் தேவன் நம்மள எத்தனை சூழ்நிலைகள்ல வெளில கொண்டு வந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் நடந்துச்சுங்கிறதுனால நம்ம இருதயம் எப்படி இருக்குது, இதை நீங்க யோசித்து பாப்பீங்கன்னா, கர்த்தர் நிச்சயம் இன்றைக்கு உங்க இருதயத்தை எப்படி மாற்றுறாரு, சதையான இருதயமாய் மாற்றாரு. இப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், இந்த சீஷர்கள் தான் ஒண்ணு குறிச்சு அவங்களுக்கு உணர்வு இல்ல, சிந்திக்கல. எல்லாமே அவங்க தப்பு தப்பா தான் யோசிக்கிறாங்க, தப்பு தப்பா தான் சிந்திக்கிறாங்க, அவங்க அவங்க இருதயம் கடினமா தான் இருக்கு. ஆனா இதே சீஷர்கள் தான் சூப்பர் நேச்சுரல்ல ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போ அது நடந்தது? எசேக்கியேல் 11:19 வாசிக்கலாமா? 11:19. எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இப்பதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துக்குள்ள வந்து என்ன செய்யறாரு, நம்ம ஹார்ட்டை ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறார், சுகப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட சீஷர்கள் மாதிரிதான் நம்மளும் என்ன செய்யறோம், இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு முழுமையுமா நம்ம இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, நான் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்றேன், இதை நீங்க நல்லா உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகள்லயும் இது ஞாபகத்துக்கு வரணும். எவ்ரி எமோஷன், ஒவ்வொரு எமோஷன், உங்களுக்கு சந்தோஷமோ துக்கமோ கோபமோ எரிச்சலோ மன்னிக்க முடியாத தன்மையோ பகையோ வைராக்கியமோ, என்ன இது உங்க என்ன காரியம் உங்க இருதயத்துல இருந்து எழும்புனாலும் அது பிதாவினிடத்திலிருந்து வருகிற ஒரு இன்விடேஷனா அவர் கூட பேசுறதுக்கு. ஆண்டவரே, என் இருதயம் இந்த இடத்துல இப்படி ஃபீல் பண்ணுது, நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு கூட பிதா கூட நீங்க உரையாடும் போது அந்த இடத்துல தேவன் சில காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு, அவருடைய அன்புனால உங்களை நிறைப்பாரு. உடனே அந்த இடத்துல இருந்து நீங்க என்ன செய்யலாம், அந்த இருதய கடினத்தை விட்டு நீங்க வெளியே வருவீங்க, உங்க இருதயம் சதையான இருதயமாய் மாற ஆரம்பிக்கும். அப்போ அதுக்காகத்தான் இன்றைக்கு தேவன் நமக்கு யார கொடுத்திருக்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஏக இருதயத்தை இந்த இடத்துல நம்ம அதுல பார்க்கணும். ஏக இருதயத்தை தந்து, ஒரே இருதயம்,
இப்போ 4 வகை இருதயம். நம்ம விதைக்கிறோடைய உண்மை பாத்தீங்கன்னா, சில விதை வழியருகே விதைக்கப்பட்டது, சிலது கற்பாறையில ஆழமா மண் இல்லாததுனால அது சீக்கிரமா அது என்ன செஞ்சுட்டு காஞ்சு போயிட்டு, சில விதை முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கு நம்ம இருதயத்துல விதைக்கப்பட்ட வார்த்தை, நம்ம இருதயமும் இப்படி 4 வகை இருதயமா என்ன செய்திருக்கு, பிரிஞ்சிருக்கு. சில பகுதி நல்ல நிலமா இருக்கு, சிலது கல்லுள்ள நிலமா இருக்கு, சிலது முட்கள் நிறைந்த நிலமா இருக்கு, சிலது போட்ட உடனே பிசாசு தூக்கிட்டு போற இடமா இருக்கு. அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு எப்படி வருதா, ஏக இருதயம், ஒரே இருதயமா, அந்த இருதயம் நல்ல இருதயமா என்ன செய்றாராம், மாற்றாராம். அதுலதான் சங்கீதம் 86:11 வாசிக்கலாமா? சங்கீதம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். தாவீது பண்ற ஜெபம் என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அதாவது ஒன் ஹார்ட்டா என்ன செய்யணும், அவரை முழு இருதயத்தோடும் அவரை நம்ப, அவரை விசுவாசிக்க. நம்ம இருதயம் அப்படி ஏக இருதயமா, ஒரே இருதயமா, பிரிக்கப்பட்ட இருதயமா இல்லாம, சில இடங்கள்ல அவரை ஆழமா நம்புறோம், சில இடங்கள்ல நம்ப முடியல, சில இடங்கள்ல நம்புறோம், சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம், ஆனா அது ரூட் இல்லாததுனால அந்த வார்த்தை பலன் இல்லாம போகுது. சில இடங்கள் விதைக்கப்பட்ட உடனே உலக கவலைகள், ஐஸ்வர்ய மயக்கம், இதெல்லாம் வசனத்தை என்ன செய்யுது, நெருக்கி போடுது. இப்படி 4 வகை இருதயம் நம்ம ஒரு இருதயத்துக்குள்ளே இருக்குது. இத தேவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் அவர் மாற்றி சதையான இருதயமாய் அவருடைய ஆவியானவர் மூலம் நமக்கு இன்றைக்கு மாற்றார். இன்னும் ஒரு வசனம், சங்கீதம் எசேக்கியேல் 36:26. எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ இதுல திரும்பி அதைதான் சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. அப்போ இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு எமோஷன், ஒவ்வொரு இது வரும்போதும் நம்ம உடனே யார்கிட்ட பேசணும், நம்ம அப்பா கிட்ட பேசணும். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் இப்படி ஃபீல் பண்றேன், ஏன் இப்படி ஃபீல் பண்றேன், ஏன் இருதயம் இந்த இடத்துல ஏன் இப்படி இருக்கு, ஏன் இருதயம் ஏன் இப்படி கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க மனது விட்டு நீங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட, தகப்பன்கிட்ட நீங்க பேசும்போது அவர் உங்களுக்கு நேர் பாதையில எதனால அப்படின்னு சொல்லி அதை நடத்தி அதுல இருந்து உங்களை அவர் நிச்சயம் வெளியில கொண்டு வருவாரு. அதுக்காகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். அப்போ இன்னைக்கு தேவன் எதுக்காகவும் நமக்குள்ள வரல, நம்ம இருதயத்தை சரிப்படுத்ததான் அவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். மெயின் காரணம் நமக்குள்ள வந்திருக்கிறது நம்ம இருதயத்தை சரிப்படுத்தணும். இப்போ இதே அப்போஸ்தலர்கள் அவங்க இருதயம் கடினமா இருந்துட்டே இருக்கு, ஆனா பெந்தைகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாரு, அவங்க வாழ்க்கை அப்படியே மாறுது. ஃபுல்லாவே சூப்பர் நேச்சுரலா அவங்க என்ன செய்யறாங்க, அற்புதங்களை செய்ய தொடங்குறாங்க. காரணம் என்ன, இந்த பரிசுத்தாவியானவருடைய வல்லமை பரிசுத்தாவியானவரால அவங்க முழுவதுமா நிரப்பப்பட்டிருந்தபடியினால அந்த கல்லான இருதயம் அவங்க மாம்சத்துல இருந்து என்ன செய்துச்சு, அந்த இருதய கடினங்கள் எல்லாம் அப்படியே மறைஞ்சு போறதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 14:23 முதல் 26 வாசிக்கலாமா? யோவான் 14. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலையை தேவன் இங்க சொல்றாரு. என்னில அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்வார். அவர் சொல்ற ஒரே ஒரு நிறைய நேரங்கள் சொல்றது, பயப்படாதீங்க,
கவலைப்படாதீங்க இப்படிங்கிறத தேவன் வலியுறுத்திட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம எத்தனை பேர் எத்தனை காரியங்களை குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், கவலைப்படுறோம், கலங்குறோம், பயப்படுறோம். நம்ம இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி கலங்கிட்டே இருக்கோம். அப்போ அவர்ல அன்பா இருந்தோம்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் சொன்னதை அப்படியே கை கொள்ளணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இயேசு கிட்ட வந்தோம்னா, அது மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா போட்டிருக்கோம். நீங்க ரிலீஜியனை விட்டு நீங்க உங்களை நான் வெளியில கொண்டு வந்து உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். ரிலீஜியன் எதை சொல்லுது? நீ அதாவது கடவுள்கிட்ட போறதுக்கு நீ அதை செய்யணும் இதை செய்யணும், அப்படி செஞ்சா இப்ப இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும். ஜெபம்ங்கிறது என்னன்னா அப்பா கூட இருக்கிற உறவு. அதையும் ஒரு கடமையா நம்ம செஞ்சாதான், இத செஞ்சுட்டா பிதாவை நம்ம சந்தோஷப்படுத்திடலாம் அப்படிங்கிற மோட்டிவ்ல நம்ம ஜெபத்தை பண்றது ரொம்ப பெரிய தப்பு. என் அப்பாட்ட நான் பேச போறேன்னா எவ்வளவு நேரம்னாலும் மணிக்கணக்கா என் அப்பாட்ட பேசுவேன்னு சொல்லி அந்த அன்புல அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க பண்றதுதான் ஜெபமே தவிர, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா இது நடக்கும் அவ்வளவு அப்படி நீங்க ஒரு டைமை பிக்ஸ் பண்ணி நீங்க பண்ணும் போதே நிச்சயம் அதை பண்ண முடியாது. அந்த அன்புல உறவுல நீங்க நிலைச்சிருக்கும் போது பண்ணுகிற ஜெபம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். நான் இதை செஞ்சா அவரை சந்தோஷப்படுத்தலாம், இதை செஞ்சா அவர் எனக்கு இதை செய்வாரு, நான் ஃபாஸ்டிங் இருந்தா அவர் எனக்கு இதை தருவாரு. அப்போ நம்ம நம்ம பிள்ளைங்க நம்ம சாப்பிடாம இருந்தாதான் நம்ம ஏதாவது செய்வோமா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். ஃபாஸ்டிங் எதுக்கு இருக்கணும்? நம்ம ஸ்பிரிட்டை ஒருமுகப்படுத்தி அவர் கூட இணையணும். நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம மாம்சத்துல இருந்தோம்னா நம்ம அந்த அந்த இணைப்புல அவர் கூட இணைய முடியாது. ஃபாஸ்டிங் கண்டிப்பா இருக்கணும். எதுக்காக? அவர் கூட ஸ்பிரிட்ல நம்ம ஒண்ணு ஆகுறதுக்காக. ஆனா நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லி அதையே மேன்மைப்படுத்திட்டு இருந்தோம்னா நம்ம அவர் அன்பை புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். அப்போ இதுல வசனம் அழகா சொல்லுது. அப்போ எதுக்காக அவர் பரிசுத்த ஆவியானவரை அவர் தர்றாராம்? நான் என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, அதனாலதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்பாட்ட நம்ம என்ன செய்யணும்? கொண்டு போகணும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொண்டு போகணும். இந்த இடத்துல நான் எப்படி ஃபீல் பண்றேனே, நான் ஏன் இப்படி திங்க் பண்றேன், நான் எப்படி ஃபீல் பண்றேன், நான் இந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலிருந்து நீங்க படித்த காரியங்கள்ல இருந்து அவருடைய வெளிப்பாடுகள் மூலமாய் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்த தொடங்குவார். அப்போ நம்ம இருதய கடினங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஒவ்வொரு நாளும் மாற ஆரம்பிக்கும். நம்ம என்ன செய்வோம்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்ம செய்ய தொடங்குவோம். அப்ப இன்றைக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சூப்பர் நேச்சுரல சாதாரணமா நம்ம வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிக்கணும். இப்ப அது இல்லாததுனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? எங்கேயாவது ஏதாவது ஒரு சாட்சியை பார்த்துட்டோம்னா எப்பா எவ்வளவு பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னா நம்ம இருதயம் இப்படி இருக்கு. இன்னையில இருந்து நம்ம யாருமே அப்படி சொல்லக்கூடாது. இது என் ஏசப்பாவுக்கு லேசான காரியம், இது என்ன பெரிய அற்புதம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம இருதயம் எப்படி இருக்குது? சதையான இருதயமாய் மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ இன்னைக்கு முதல்ல பார்த்த உணர்வில்லாத இருதயம் எப்படி இருக்குதான்? இருள் அடைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம சிந்தனைகளினாலதான் நம்ம இருதயம் உணர்வில்லாம போகுது. உலக காரியங்கள், உலகத்தை குறித்து, நேச்சுரல் ரெல்ம்ல நடக்கிற காரியங்களை குறித்து நம்ம அதிகமா சிந்திக்கிறதுனால நம்ம இருதயம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? இருள் அடைய ஆரம்பிக்குது. பரிசேயருடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது அவங்க சுயநீதி, செல்ஃப் சென்டர்ட்னஸ், அவங்கள மாத்திரமே தான் மட்டும்தான் நீதிமான், உலகத்துல இருக்கிற மத்த எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஆயக்காரரும் பாவிகளுமா இருக்கிறாங்கன்னு அவங்க கண்ணோட்டத்துல அவங்க பார்க்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க நீதிமானா இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ ஏன் ஜெபம், ஏன் உபவாசம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒண்ணே ஒண்ணு, அவரை விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியா. அப்பாவை விசுவாசிச்சிட்டோமா அவர் நமக்கு எல்லாத்தையும் செய்யறார். அவ்வளவுதான். நம்ம செய்யறதுனால அவர் நமக்கு செய்யறாருன்னா அது அப்பாவே இல்லையே. என் பிள்ளை, நம்ம பிள்ளைங்க ஏதாவது நம்மள செஞ்சு சந்தோஷப்படுத்தினா மட்டும்தான் நம்ம பிள்ளைக்கு செய்வோமா? நம்ம எதுக்காக நம்ம பிள்ளைகளுக்கு செய்யறோம்? அன்புல செய்யறோம். அதே தானே பிதா. திரும்ப திரும்ப வசனம் நம்ம அதை தான் பாக்குறோம். பொல்லாத நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும் போது பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
வசனம் சொல்லுது, உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவர்தான் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். அப்ப அப்பாட்ட கேட்டா அவர் தரப்போறாரு. ஆனா அது எதனால நம்ம கேட்காமலே நிறைய விஷயங்களை தருவார். இருதயத்துல விசுவாசிச்சா, இருதயத்துல ஆசைப்பட்டாலே நம்ம அப்பா நிறைய காரியங்களை செய்யறாரு. நம்ம நம்ம செஞ்சதுனாலதான் அவர் தர்றாரு அப்படின்னு சொன்னா நம்ம அவரை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம குறைவா மதிப்பிட்டு இருக்கிறோம், அவரை எவ்வளவு சீப்பா நம்ம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம மைண்ட விட்டு போகணும். அது ஒரு இருதய கடினமா இருக்குது. அடுத்து மார்க் 6வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், புயல் இயேசு சீஷர் படகுல சீஷர்கள்ட்ட நடந்து வர்றது, கடல் மேல நடந்து வர்றதை பார்த்து அவங்க பிரமித்து ஆச்சரியப்படுறாங்க. அப்பங்களை குறித்து அவங்க உணராமல் போனதுனால அவ்வளோ பெரிய அற்புதம் அப்பதான் நடந்திருக்கு. ஆனா இயேசு கடல் மேல நடந்து வர்றதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஒரு அற்புதம் நடந்திருக்கு, நடந்ததை விசுவாசிக்க முடியாம இங்க அவர் இப்ப நடந்து வந்ததை சூப்பர் நேச்சுரலா பார்க்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவ்வளவு பெரிய சூப்பர் நேச்சுரல் காரியம் நடந்திருக்கு. ஆனா அவங்க இருதயம் அந்த சூப்பர் நேச்சுரல் காரியத்தை குறித்து உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு நடந்த காரியங்கள் சூப்பர் நேச்சுரலா உணர்வில்லாம சில காரியங்கள் இருந்ததுனாலதான் நம்ம என்ன செய்யறோம், ஏதோ ஒரு அற்புதத்தை பார்க்கும்போது அதை பயங்கர பிரமிப்பா பார்க்கிறோம். எந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில தேவன் மூலமா நமக்கு நடந்ததுன்னா அதை என்ன செய்யக்கூடாது, இன்றையில இருந்து அதை சூப்பர் நேச்சுரல் தான் நம்ம வாழ்க்கையில நேச்சுரலா நம்ம என்ன செய்யணும், பார்க்க ஆரம்பிக்கணும். அப்ப மார்க் 8ல நம்ம பார்த்தோம் 5 காரியங்கள் எதெல்லாம் கடினமான இருதயம்னு பார்த்தோம். உணராதிருக்கிற ஒரு இருதயம், புரிந்து கொள்ளாதிருக்கிற ஒரு இருதயம், கண்கள் இருந்தும் காணாமல் காதுகள் இருந்தும் கேளாமல் நினைவு கூறாமலும் இருக்கிற இருதயம் கடினம் உள்ள இருதயம்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துல வாசம் பண்ணுகிறார். அவர் ஹோம், அவர் ஹார்ட் இஸ் ட்ரினிட்டிஸ் ஹோம். அவர் சொல்றார், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். பிதாவானவர், குமாரன், பரிசுத்த யோவான் 14 26, யோவான் 14:20, யோவான் 17:26 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நமக்குள்ள வாசம் பண்றாங்க நீங்க பார்த்து நீங்க அதை தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா நம்ம இருதயம் கண்டிப்பா மாற்றப்படும். நம்ம இருதயத்துல இருக்கிற கடினங்கள் மாற்றப்படும். நம்ம சூப்பர் நேச்சுரல்ல ஈஸியா நம்ம ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். தேவன் இந்த வார்த்தையின் மூலம் உங்க ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்பட்டிருப்பா நான் கண்டிப்பா விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் இருதய கடினத்தை குறித்து எங்களுக்கு ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, உம்மை குறித்து நாங்கள் சாதாரணமாய் நினைத்த நாட்கள் எத்தனையோ உண்டப்பா. ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர் தான் எங்கள் தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்த அந்த இருதய கடினத்தை இன்று எங்களுக்கு தகப்பன் மன்னிக்கும்படியாக இந்த நாள்ல இருந்து எங்கள் இருதயத்தை முழுவதுமாய் அப்பா உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அப்பா ட்ரினிட்டி ஆண்டவரே எங்க இருதயத்துல நீங்க வாசம் பண்ணுகிறபடியினால இந்த நாள்ல இருந்து எங்களுக்குள்ள எழும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. Every emotion is an invitation from the Father to have conversation with him regarding your identity சொல்லி பார்க்கிறோம். எங்களுக்குள்ள எழும்புகிற ஒவ்வொரு எமோஷனும் ஆண்டவரே உங்கள்கிட்ட இருந்து வர்ற இன்விடேஷனா நாங்க பார்த்து இன்றிலிருந்து அதை உம்மிடத்திலே மாத்திரம் சொல்லி ஆண்டவரே எங்க இருதய கடினம் இல்லாமல் எங்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் பிதா குமாரன் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சூப்பர் நேச்சுரலா நாங்க ஆப்ரேட் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்கள் மூலமாகவும் ஆண்டவரே மற்றவர்கள் மூலமா நடக்கும் போது அதை பார்த்து பிரமிப்படையாதபடி இது என் தேவனுக்கு சாதாரணம் என்று சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவரே அப்பா சதையான இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நினைவு கூறுகிற இருதயத்தையும் காண்கிற கண்களையும் கேட்கிற செவிகளையும் உணர்கின்ற இருதயத்தையும் புரிந்து கொள்ளுகிற இருதயத்தையும் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறபடியே நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாராவது ஷேர் பண்ணுமா?
ஓகே, நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம்.